ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு vlog. இந்த 53rd நேஷனல் டேக்காக 4 நாள் யூஏல லீவ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த லீவ்ல நாங்கள் போயிருந்த இடம் தான் எக்ஸ்போ 2020 லேக். டிஸ்கவரி கார்டன்ஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1 hour டிரைவ். இதில் ஆஃப் ரோடு ஓட்டுறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆஃப் ரோடில் வந்து டிரைவ் பண்ணியிருந்தேன். அங்கே போயிட்டு ஒரு சின்னதாக கேம்பிங் ஒன்று பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஈவினிங் போல் ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பிளான் இன்றைக்கி எங்களுக்கு. அதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். கேம்பிங் பண்ணுறது முடிவானதுக்கப்புறம் நிறைய லேக் யோசித்தோம். லவ் லேக் பார்த்திங்கன்னா ஒரு 2 years பிஃபோர் தான் போயிருந்தோம். அதனால் லவ் லேக் தவிர வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்போ 2020 லேக்கு வந்திருந்தோம். முக்கியமாக இங்கே வர்றதுக்கு இன்னொரு காரணமும் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி தான். இங்கே 2 வாஷ்ரூம் இருக்குது. கொஞ்சம் டீசெண்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கேம்பிங் அப்படின்னு யோசிக்கும் போதே மைண்டுக்குள்ளே வர ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா, நிறைய பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான். அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இருக்குது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளேஸை சூஸ் பண்ணி கேம்பெயின் வந்தாச்சு. டெசர்ட்டுக்கு நடுவில் ஒரு குட்டி ஓஎஸ்எஸ், மேன்மேட் ஓஎஸ்எஸ் தான். ஆனால் சூப்பராக இருக்குது பிளேஸு. நம்ம டென்ட் போட்டு கேம்பெயின் பண்ணி பார்பிக்யூ பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்பொழுது நம்ம ஸ்டே பண்ண போகிற அந்த லேக் வந்து அவ்வளோ சூப்பரான வியூவாக இருந்தது. பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்கிறதுனால நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து பறந்துகிட்டே இருந்தது. பார்க்கவே இந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த பிளேஸ்லேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது ஒரு சண்டே மார்னிங் அப்படின்றதுனால கூட்டம் கம்மியாக இருந்தது. நிறைய பார்க்கிங் வந்து அவைலபிளாக இருந்தது. அதனால் நாங்கள் எங்கே டென்ட்டு போட்டோமோ அந்த பிளேஸ்க்கு நியர்பை இருக்க பார்க்கிங்லேயே காரை பார்க் பண்ணிவிட்டு டென்ட்டு போடுறதுக்காக இடத்த சூஸ் பண்ண கிளம்பிட்டோம். நாங்கள் போன அன்னைக்கு சரியான காற்று. நம்ம டென்ட் எங்கேயாவது போட்டு ஓப்பன் ஸ்பேஸில் அது ஏதாவது பறந்துட போகுதுன்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரம்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த இடத்த சூஸ் பண்ணோம். அப்போ தான் நம்ம டென்ட்டை வந்து அந்த மரத்தில் கொஞ்சம் டை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டென்ட் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு ஃபீல் பண்ணி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே டென்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். அடிக்கிற காற்றுல உண்மையாகவே டென்ட் போட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தரோட ஹெல்ப்பை கேட்டு தான் பார்த்திங்கன்னா டென்ட் எல்லாமே போட்டு முடித்தோம். ஒரு வழியாக 1/2 hour போராட்டத்துக்கு அப்புறமா அந்த டென்ட் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துட்டு நான் ஜேர்னல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் வச்சு உட்காந்து எழுதிட்டு இருந்தார். நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே டென்ட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு விளையாடிட்டு இருந்தேன். பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி வீடுக்குள்ளே வந்து இருக்கணும், குட்டியாக வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் 2 பேரும் டென்ட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன குக்கிங் தான். மணி இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 போல் ஆயிடுச்சு. சரி குக் பண்ணி சாப்பிட்ணுமேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கலான்னு யோசித்தோம். அங்கே தான் எங்களுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டு. அடிக்கிற காற்றுல அடுப்பு எரியுமா இல்லையானே தெரியல. அதுக்காக கல்லெல்லாம் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி அடுப்பெல்லாம் வந்து எரிய வச்சோம். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு ட்விஸ்ட்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற காற்றுல மண்ணெல்லாம் அடிக்கடிக்கு பறந்து வந்து சமைக்கிற சாப்பாட்டில் வந்து விழுந்துட்டு இருந்தது. அதையும் சமாளிச்சுட்டு நூடுல்ஸும் ஸ்கிராம்பிள் எக்கும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு வழியாக அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டென்ட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்காந்து சூப்பராக வந்து சுடு சுடு நூடுல்ஸும் ஸ்கிராம்பிள் எக்கும் சாப்பிட்டோம்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தண்ணி நிறைய இருந்திருக்கும் போல இருக்கு முன்னாடி. பட் நாங்கள் போன டைம் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நிறைய ரெனோவேஷன் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. நான் லாஸ்ட் வீடியோலலாம் பார்க்கும்பொழுது இந்த பிளேஸ் இந்த மாதிரி இல்லை. பட் இப்போ கொஞ்சம் மாறின மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இடம் பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நானும் பையனும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தண்ணியிலலாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பணும். தண்ணியில் கொஞ்சம் குட்டி குட்டி மீனும் பார்க்க முடிஞ்சது, பெரிய பெரிய மீனும் பார்க்க முடிஞ்சது. அது பையனுக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவன் ஃபீல் பண்ணால் ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ், கேம்பெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பான மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக யாரெல்லாம் விசிட் பண்ணலையோ விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பர் அண்ட் ப்ளசண்ட்டான பிளேஸ். ஈவினிங் போல் கொண்டு வந்த பாலில் டீ போட்டு குடிச்சிட்டு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டோம். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நேஷ்னல் டேக்காக எங்களுக்கு UAEல. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.